ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து ரியலா இண்டஸ்ட்ரி அதாவது உங்களுக்கு கோல்டு பிடிக்கும். தமிழ்நாட்ல ம். இருக்கிறவங்களுக்கு கோல்டு பிடிக்கும். சவுத் இந்தியால இருக்கிறவங்களுக்கு கோல்டு பிடிக்கும். ஸோ அதனால இப்ப நீங்க கோல்டு வாங்கி விக்கிறதுனால என்ன அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க தங்கத்த இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சோவரின் கோல்டு பாண்ட் ம். அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கோல்டு வாங்குறதுக்கு பதிலா அதே ரேட்ல வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 2.5% வந்து 2.5% பெர் ஆனம் நாங்க இன்ட்ரெஸ்ட்டா தர்றோம். பிளஸ் நீங்க 8 வருஷம் ஹோல்டு பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு கேப்பிட்டல் கெயின்ஸ்லேருந்து எக்ஸம்ப்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, அது அரசாங்கம் வந்து அந்த கோல்டு வாங்கி வைக்காம விட்டதுனால, இன்னைக்கு அவங்க வந்து கைய சுட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அரசாங்கம் வந்து. ஸோ அதனால கோல்ட பொறுத்தளவுக்கு 3% தான் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்றாங்க. 3%. இன்னும் வந்து கோல்டினுடைய ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ம். இது அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நான் புரொடக்டிவ் அசெட்ன்னு சொல்லலாம். அரசாங்கத்தில பார்க்கும்போது, இன்னைக்கு எம்ப்ளாய்மென்ட் கிரியேட் பண்றது தான் இந்த அரசாங்கம் வந்து எத கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷன், எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷனுக்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் குடுக்கணுமே தவிர, நீங்களும் நானும் இப்ப எனக்கு கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, அது வந்து 3%லேருந்து ம். 1% குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து நியாயம். அதே மாரி இம்போர்ட் டியூட்டி ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரேஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே. இது ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் டிமாண்ட் தான் ஜாஸ்தி தான் ஆகும்னு சொல்லி சொல்லுவேன். அதனால கோல்டு வந்து என்ன பொறுத்த அளவுக்கு தட் இஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம்லாம் சொல்ல மாட்டேன்.